ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ருசியான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 4 பேடிகை மிளகாவை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பேடிகை மிளகாவை விட்டு வேறு எந்த மிளகாவும் டேஸ்ட் வராது இந்த சட்னிக்கு. இது காரமும் கம்மி தான் இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வதக்கி நான் செப்பரேட்டாக வெளியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி நான் இதை வதக்கி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ரஃபாக கட் பண்ணி நான் அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே நல்லா அது ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா வதக்கி எடுத்த அந்த மிளகாவையும் இந்த வெங்காய தக்காளியையும் நான் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னி வேறு எந்த மிளகாவிலையும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த பேடிகை மிளகா கர்நாடகாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், எல்லா கடையிலையும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மிளகா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேடிகை மிளகாவில் நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,